வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேள்வியும் பதிலும் உடைய ஆன்சர் ஆக்சுவலி இன்னைக்கு பண்ணியிருக்கணும். இந்த வாரத்தோட லைவ் மட்டும் கொஞ்சம் தடுங்கலாயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த வாரம் முடியலனா கூட அடுத்த வாரம் பண்ணிடுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குறோம், சரிங்களா? சரி, கேள்வி ஜோதிட விதிகள். ஓகே, ஜோதிட விதிகள் 12ல் இருக்கிற கேள்விகளை பார்ப்போம், சரிங்களா? அப்போ தான் திறந்தா டைரெக்டாக தான் அந்த கொஸ்டின்லேருந்து எடுக்கிறேன். சரி, முதல் கேள்வி, சக்தி 1988 இந்து லக்னம் பற்றி உங்கள் கருத்து. என்னங்க கேள்வி எடுத்தோன்னே இந்து லக்னம் பற்றி கேட்டிருக்கீங்க. சரி, இந்து லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த ஜோதிட அமைப்புகளில் இருக்கிற ஒரு வித்தியாசமான இந்த மற்ற ஜோதிட விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இந்த இந்த இந்து லக்னம், இந்து அப்படின்னா வந்து சந்திரனை குறிக்கும், ஓகேங்களா? இந்து என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கிரககலா பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி காளிதாசர், ஓகே, மகாகவி காளிதாசர் இவர் அருளிய ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல அவர் வந்து கிரகங்களுக்கு ஒளி நிலையில சில அமைப்புகளை கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கு 30 ஆகவும், சந்திரனுக்கு 16, சுக்கிரனுக்கு 12, குருக்கு 10, புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1 அப்படின்ற அமைப்புகள்ல இந்த கிரகங்களுக்கு ஒளி நிலையில சில தன்மைகளை கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த ஒளி நிலை அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணா என் கையில ஒரு பொருள் வச்சுட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒளி நிலையோட அடிப்படையில இந்த அமைப்புகளை மகாகவி காளிதாசர் கொடுக்குறாரு. இது இந்து லக்னம்னா என்ன அப்படின்றத முதல் சொல்லிடுறேன். இந்த இந்து லக்னத்தை கணக்கீடுக்கூடிய முறை அப்படின்னு வரணும். இந்து லக்னம் பத்தி கேட்குறீங்கன்னா அதனுடைய அந்த கணக்கீட்டு முறை அப்படின்னு சில அமைப்புகள்ல இருக்கும்ல. இந்து லக்னத்தின் கணக்கீட்டு முறை இப்போ முதல் கொடுத்த சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, சுக்கிரனுக்கு 12, குருவுக்கு 10, புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1 அப்படின்ற இந்த மனநிலை அப்படியே மண்டையில வந்துடணும் நமக்கு, ஓகேங்களா? அதற்கு பிறகு ராசிக்கு 9வது அதிபதியும் லக்னத்துக்கு 9வது அதிபதியும் அந்த எண்களை எடுத்துக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய சொல்றேன், நான் மிதுன லக்னம், மிதுன ராசி. அப்ப என்னுடைய 9ஆம் அதிபதி சனி, ராசியின் 9ஆம் அதிபதி சனி, லக்னத்தின் 9ஆம் அதிபதி சனி, 2 எண்கள் வந்துருதா? 2 அப்படின்னு வரக்கூடிய எண்கள்ல, ஓகே, இதுல வந்து வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல வகுக்கிற மாதிரி ஏதாவது சொல்றேன் இருங்க. சரி, இந்த அமைப்புகள்ல ஓகே, ராசிக்கு 9வது அதிபதியும் லக்னத்துக்கு 9வது அதிபதியும் டோட்டல் பண்ணிக்கங்க. டோட்டல் பண்ணிட்டு 12ஆல வகுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்புல அந்த அந்த பதில் வருதோ அதை உங்களுடைய ராசி சந்திரன் என்ற இடத்துல இருந்து 1, 2, 3ன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. இல்லைங்க, நாங்க கல்குலேட் பண்ணும் போது எனக்கு 0ன்னு வந்துருச்சு, ராசியின் முந்தைய வீடு, ராசிக்கு பிந்தைய வீடு, பின்னாடி இருக்கிற வீடு, ஓகேங்களா? அப்போ இது இல்லைங்க 12க்கு உட்பட்டு வந்துருச்சுன்னா எண்கள் அப்படின்னா இதை வகுக்க வேண்டிய அவசியம் வராது. அந்த இடத்துல ராசியிலிருந்து இப்ப நான் மிதுன லக்னம், மிதுன ராசினாக்கா எனக்கு 9ஆம் அதிபதி தான், 9ஆம் வீட்டு சனி தான் வந்து 1, 1ன்னு 2 கணக்குல வருவார். இது 12 அமைப்புகள்ல இல்லை அப்படின்ற காரணத்தினால ராசியிலிருந்து 1, 2 கடகம் என்னுடைய இந்து லக்னமாக அமையும். சரி, இந்து லக்னத்தின் விதி என்ன? இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு மிகப்பெரிய நற்பலன்களை செய்யும். ஆனா நம்ம ஃபாலோ பண்ற ஒரு அமைப்புகள்ல லக்னம் லக்னாதிபதி பலம் இருந்தா மட்டும்தாங்க ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆக முடியும். அதுக்குன்னு அவர் தப்பு சொல்றீங்களா? அவர்லாம் தப்பு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், சரிங்களா? எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்றேன். இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் உங்களுக்கு கோடி கணக்குல பணம் கொடுக்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி அதை எடுத்துக்கிற அமைப்புகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அந்த ஸ்ட்ராங்னஸ் அந்த லக்னாதிபதிக்கு வேணும், அந்த ஜாதகத்துக்கு வேணும், அப்பதான் அவர் கோடியில சம்பாதிக்கிறாருன்னு. இந்து லக்னத்தோட எண்கள்ல அமர்ந்திருக்கக்கூடிய இதுல இன்னொரு விஷயம், இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் நல்ல பலன் தரும் இல்லை. இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுப கிரகம் நல்ல பலனை தன்னுடைய தசையில தரும், புத்தியில கிடையாது. தசை வந்தா லாபம், தசை வரல லக்னம் கெட்டு போச்சு, நல்லது நடக்காது, ஓகேங்களா? இப்போ வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய இந்து லக்னம் கடகம், கடகத்துல குரு இருக்கிறாரு, உச்ச குரு இருக்கிறாரு, தசையே நடக்கல, புத்தியில நல்லது பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குல்ல. அப்ப இந்து லக்னத்தை கணக்கெடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னாக்கா முதல்ல அந்த கிரக கலா பரிமாணம் அப்படின்ற அமைப்புகள்ல அந்த மகாகவி காளிதாசர் கொடுத்த சில அமைப்புகள்ல முதல்ல உங்களோட மைண்ட்ல இருக்க வேண்டியது சூரியன் 30, சந்திரன் 16, சுக்கிரன் 12, குரு 10,
புதன் 8, செவ்வாய் 6, சனி 1. இந்த ஒளிநிலை இது கூட ஒளி பிரதிபலிப்பின் அமைப்பு தான். இதுல கூட இந்த சயின்டிபிக் கொஞ்சம் உடச்சிச்சு இடிச்சிச்சு அப்படின்னா அதை நான் நம்பிக்க மாட்டேன். யார் வேணாலும் சொல்லுங்க. இதுல அவர் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் லாஜிக்கா இருந்தது. என்ன, சூரியன் அதிகமாக ஒளியை கொடுக்கக்கூடிய பிளானட்ன்றதுனால அவருக்கு 30 அப்படின்ற மதிப்பெண்ணையும், சனிக்கு ரிஃப்ளெக்ஷனுடைய அமைப்பு வந்து குறைவு அப்படின்றதுனால சனிக்கு அவர் 1 அப்படின்ற ஒரு அமைப்பையும் கொடுப்பாரு. இந்த கிரக பரிணாம கிரக கிரக கலாக பரிணாம அந்த அமைப்புகள்ல மகாகலி காளிதாசர் வந்து இந்த அமைப்புகள் அதை கொடுப்பாரு. அப்ப இதனோட தன்மையில இதெல்லாம் பார்த்து பலன் சொல்லணுமான்னு கேட்டா வேண்டாங்க. உங்களுக்கு லக்னம் பலமா இருக்கா? நேத்து கூட ஒரு ஜாதகத்தை ஒண்ணு போட்டிருந்தோம்ல, அந்த பிறந்ததுல இருந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லிட்டு, பிறந்ததுல இருந்து நல்லா இருக்கிற ஜாதகங்க. பிறந்ததுல இருந்து சகலமும் கிடைக்குது. அவர் இந்த இந்து லக்னம் பாக்குறது இல்ல, நட்சத்திர கால் பாக்குறது இல்ல, எதுவும் பாக்குறது இல்ல. அப்ப இந்து லக்னத்தின் அடிப்படையில இதுதான் விளக்கம். நீங்க எந்த இந்து லக்னம்? ஆனா இது ஒரு குழப்படியான விஷயங்க. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக